പിള്ളേരെ പറ്റുന്നത് ഒരു വേല ചെയ്യുന്നില്ല, ഒരു വേല ഒന്ന് അവിച്ചു കൊടുക്കണമെങ്കിലോ കൊടുത്തിട്ടാണ് അതിന് വേലയും ഫുഡ് കിടന്ന് മേലുള്ള ചെക്ക് കിടന്ന് അതൊരു വേലയ്ക്ക് പോകണമെങ്കിൽ നന്നായി അവന് ഫോണ് ഞാൻ വെച്ചില്ലേ, ഞാൻ കട്ടപ്പെട്ട് ഞാൻ നേരം டைப் போன உண்டாக்கி தரவும் மாட்டாங்க. ഹലോ അക്ക, ഇതെല്ലാം ആയിക്കല്ലോ. ഓ ഞങ്ങൾ എല്ലാം ഇരിക്കാം. കുറോ വീട്ടുപാട് വല്ല എവിടെ പോകുന്നത് എന്നത്തെ അക്ക ചെല്ലിയത് മാപ്പിള ഇന്ന വേല ഉണ്ട്. ഒരു വാരം അണ്ണാരും മൂന്ന് കയ്യിലാണെങ്കിൽ ഒരു വാരം വീട്ടാണെങ്കിൽ ഇന്നായി പോറാൻ വേണ്ടി ഇന്നായി പേര് വേല ചോദ്യം പേര് കെട്ടി കൊടുത്തുവിട്ടേ போகிறானோ நீ குடிச்சு மாதிரி போகிறானோ தெரியாது. பிறகு பிள்ளையெல்லாம் எப்படி கேட்காளே சரியாக்காளே நீ அண்டி ஆஃபீஸுக்கு வேறு நேரம் ஆகுது, அங்கே போய் அங்கே 40 செவல் கொலை நிற்பாங்க. சரி பின்ன வச்சேன் பிறகு பார்ப்போம். சரி. A few minutes later. நம்ம அண்டியில் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ படித்து வச்சவரை கூட நம்மளை பார்க்கல காலை ஒரு வேலை செஞ்சுட்டு நான் கேட்கல. அவன் வந்து கடந்து ஒரு வாரத்துக்கு குடிச்சு தட்டினான் காலை குடிச்சு தட்டினான் கொஞ்ச நாள் கொண்டு. அவன் தினதான் நாம இல்லை பார்க்கணும், வேற குடிச்சு வாங்கி தரண்டே போவேன். ஒரு கணக்கு இல்ல காலை. இவன் இனி பின்னும் குடிச்சுதான் வந்தான். இன்னைக்கு ஒரு செலவுல நான் பார்க்க மாட்டேன். காய்ச்சலோ இன்னும் பீச்சல் விளையாட தான் மருந்தே வாங்கி விடுவேன். ஒரு நம்ம இவ்வளோ தூரம் அண்டி தள்ளி 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 கஷ்டப்பட்டு இருந்தா துள்ளியா ஒரு காலி துள்ளியாக்கா ஒரு காலி துள்ளியா எவ்வளோ கஷ்டத்தாக்கா தாங்கியது. கஷ்டத்தை சொன்னாங்க ஃபோன் அடிப்பாங்க. இவ்வளோ யாவது அண்டவே ஒரு சூடு இதோட போட்டு பிள்ளை நல்லா இருக்குதியா? என்ன தடை அண்டியா போய் தெரிஞ்சு கேட்டியா? அண்டி தள்ளி வரைக்கும் அந்த வேலை நடக்கும். அவன் வேலையை போயிருக்கான்டே, வேலையை போயிருக்கேன் ஒரு வாரத்துக்கு வேலையை போயிருக்கேன். வேலையை போனாலும் எங்கே போனானோ தெரியாது. நீ குடிச்சிட்டு வரானோ என்ன குடிச்ச மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். தெரியாது. அப்புறம் உங்க வீட்டு பாடம் எப்படி போகுது? என்ன தடை, பெண்ணா பிறந்தாலே குழப்பந்தான் போல இருக்கு. நம்ம நீங்கள வேண்டி குடிச்சாலோ நடக்க பாதை இல்லையே. கண்ணதாசங்கார கூடி பெற சொல்லி ஊத்தி கூடி உனக்குடி மச்சான போல் பாட போறேன்டா. கண்ணாடி கோப்பையில கண்ண மூடி போய் சோறதுன்றா இன்னும் குடிச்சிட்டு வந்துருக்க ஆண்டவர், இவனை என்ன செய்யது? போய் சோறதுன்றான் கண்ணு இருந்து பூத்தி பூத்தி இருக்க எப்போ இவனை எப்படி திருத்திய தெரியல. இப்போ கட்டி கொடுக்க பருவத்துக்கு 2 பிள்ளையாச்சு ஆண்டவர், இவனை என்ன செய்ய? கண்ணாடி கோப்பையில கண்ண மூடி நீச்சல் அடி. ஒரு எங்க போயிட்டாளா நீ? என்ன தட்டி கறி வச்சுட்டு போயிருக்க? டேய் தின்ன முடியும் இல்லை, இப்படி நம்ம ரத்த முடியும். நீ வேலைக்கு ஒரு பைசா தர இல்லை. வேலைக்கு போன டூல சோற கொண்டு இவ்வளோ குடிக்கன்னு தெரியல. அவுச்சி போய் கட்ட பிரஞ்சு கொண்டு அவுச்சு தந்தேன், அதன் தீ காணையில எங்கே கொண்டுட்டு வேலை போடின்னு தெரியல. உச்சைக்கே குடிச்சிட்டு வந்துருந்துருக்க. முள்ளமா மதக்குது மீன் கறி, மீனை கலந்து நீந்து ஒரு செல்லம் ஒழுங்கா எடுத்துக்க. ஒரு மயிறு நீங்க இல்லை ஒன்று செய்யுங்க.
சந்தையில் 2 100 ரூபாயோ 200 ரூபாயோ மீனை வேண்டிட்டு மாங்காய் முருங்கைக்காய் எல்லாம் கொண்டு போய் அங்கே ஒயின் ஷாப்பை எரிக்க ஒன்று கொடுங்க. அவனு உங்களுக்கு டீசெண்டாக எரிப்பு உங்களுக்கு சாமான் ரொட்டி ஆற்றி அப்படி எரிப்பெண்ணை போட்டு தொண்டையை கீழே வாங்குன்னு இறக்கி விடுவாங்க. சரியா? இனி இந்த வீட்டில் நீ இறங்கலாம். சரி, இறங்குறவங்க வேறென்ன எல்லாமே நான் செஞ்ச பாவம் யார் மேலே